மதுரையை ஆளும் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும் நாள் 8வது திருவிழாவான இன்று ஏப்ரல் 26. மதுரை முழுக்க கோலாகலமாக இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. அம்மன் வெகு ஜோரா வீதி உலா வருவாங்க. அம்மனுக்கு வைரத்தால் ஆன கிரீடத்தை தலையில் சூடி பட்டாபிஷேகம் நடத்துவாங்க. அந்த கிரீடத்துக்கு புனித நீரால் அபிஷேகம் பண்ணி அம்மனுக்கு அனைத்து பூஜைகளும் நடந்த பின்பு அந்த வைர கிரீடத்திற்கும் அனைத்து பூஜைகளும் நடந்து புனித நீரால் அபிஷேகம் செய்து அதை பூஜித்து வணங்கி அந்த கிரீடத்தை அம்மனுக்கு சாற்றுவார்கள். அது ராயர் கிரீடம் என்று அழைக்கப்படும். அம்மனுக்கு சூட்டும் அந்த வைர கிரீடம் கிருஷ்ணதேவராயர் அவையிலிருந்து வந்ததுனால அதற்கு ராயர் கிரீடம் என்று வழங்கப்படுகிறார்கள். அந்த கிரீடத்தை அம்மனுக்கு சாற்றி வெகு கோலாகலமாக பட்டாபிஷேகம் நடைபெறும். அம்மனுக்கு வைரக்கற்கள் பதித்த கிரீடமும் ரத்தின கற்கள் பதித்த தங்க செங்கோலும் அனுப்ப விநாயகர் கோயிலிருந்து கொண்டு வரப்படும். அம்மன் வீதி உலா சுற்றி வரும் கோலாகலமான அழகை பார்த்து கோடான கோடி மக்கள் தரிசித்து தங்கள் நாட்டின் மகாராணியை வரவேற்று ஆசீர்வாதம் செய்து அவளின் அருளை பெறுவார்கள்.